Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்ம இந்த அமர்வில் தற்பொழுது அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் இணைந்திருக்கிறார். வணக்கம். ரொம்ப உற்சாகமாக மகிழ்ச்சியாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக திமுக ஆட்சிக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிங்க. அதற்கு மாற்றாக அந்த இடத்துக்கு தாவேகா வருங்கிறத உங்களுடைய கருத்தை ஊடகங்களில் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்தீங்க. தமிழ் ஜனத்திலையும் நீங்கள் அதை பதிவு பண்ணியிருந்ததை பார்க்க முடியும். அவர்கிட்டயே நான் சொன்னேன், உங்கள் முதலமைச்சர் ஆக்கிற வரைக்கும் ஓய மாட்டோம் இந்த பிரச்சாரம். விஜய்கிட்டே சொன்னேன் நான். அப்போ இந்த 111 இடங்கள் பெரும்பான்மையை நோக்கி நெருங்கிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்கள் கணித்து சொன்னது உண்மையிலேயே கணிப்பா, நம்பிக்கைக்காக சொன்னீங்களா, இது எதிர்பார்த்தீங்களா? இல்லைங்க, அதாவதுங்க இந்த 111 112 எல்லாம் இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் 118 தாண்டும். அந்த இந்தியா டுடே ஆக்சிஸ் இந்தியா அவன் போட்டது கரெக்டாக வரப்போகுது பாருங்க. 120 தாண்டும். அது ஏன்னா மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஒரு 70 தொகுதிகளில் செகண்டில் இருக்காங்க தாவேகா. அதனால் அது எந்த நேரத்துலையும் மேலே வந்துடுவாங்க. ஏன்னா இந்த ட்ரெண்ட் இஸ் ஃபார் டிவிக்கு. அதனால் காலையிலேருந்தே நம்ம பார்க்குறோம், போஸ்டல் ஓட்லேயே துரைமுருகன் மாதிரி சீனியர் மினிஸ்டர், KN நேரு மாதிரி ஒரு பெரிய வெட்ரன், அவங்க எல்லாமே இதில் போயிட்டாங்க, பின் போனாங்க. அப்போவே தெரிஞ்சுது இந்த EVM மிஷினை திறக்கிறதுக்கு முன்னாலே இந்த ஆட்சி படுதோல்வி சந்திக்க போகிறது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் மணிக்கணக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மணிலையும் அவங்க தோல்வி என்பது இன்னும் ஆழமாக தான் போயிட்டு இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. இது காரணம் மக்களுடைய அதிருப்தி தாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா தொடரட்டும்னு யூடியூப்பில் விளம்பரம் போட்டு ஒரு 100 கோடி செலவு பண்ணோம்னா தொடர விட்டுருவாங்கன்னு நினச்சாங்க. அப்படிலாம் மக்கள் அவ்வளோ முட்டாள்கள் இல்லைங்க. மக்கள் இந்த விளம்பர அந்த கண்டு பண பரிசு பொருட்களை கண்டு தங்கள் வாக்குகளை செய்யவில்லை என்பதற்கு இன்றைக்கு தேர்தல் முடிவுகள் ஒரு நிதர்சனமான உண்மை. பாருங்கள், நான் கூட எதிர்பார்க்கல. சென்னையில் 16ல் ஒரு 4-5 திமுக ஜெயிக்கும்னு நினச்சேன். ஆனால் அதுலேயும் முதல்வர் குளத்தூர் தொகுதிக்கு நிறைய பண்ணியிருக்காரு. பாவம், ஒரு 80 வாட்டி போயிட்டு வந்திருக்காரு இந்த 5 வருஷத்தில். சேகர் பாபு கூடவே போய் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, அங்கே அவரை வரவேற்று எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் பாருங்கள், VS பாபுன்ற ஒரு சாதாரண ஆள் தான். அவர் ஒன்றும் பெரிய வெட்ரன் லீடர்லாம் கிடையாது. புரசைவாக்கம் எம்எல்ஏவாக இருந்த ஒரு திமுகவில், அதுக்கப்புறம் அவர் அதிமுக போனார். திடீர்னு தாவேக்கால செங்கோட்டையன் போனவனும் போயிட்டார். இன்றைக்கி அவரை போன்றவர்கள் இன்றைக்கி பின்னிலை வகிக்க வச்சிருக்காங்க அப்படின்றத எந்த அளவுக்கு மக்களின் சில பேர்லாம் கேட்டாங்க தேர்தலுக்கு முன்னால், அவர்கிட்ட 10 வேட்பாளர் சொல்லுங்கள், தாவேக்கா கிட்ட வேட்பாளர் இருக்காங்களாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவரே நிற்க மாட்டார், அவரே தோற்றுருவாருங்க. ஏன் நேற்று நம்ம பாஜகவுடைய மாநில தலைவர்கிட்ட யாரோ செய்தியாளர் கேட்குறாரு, நயினார் நாகேந்திரன்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் NDA அவருடைய உதவியை கேட்பீங்களா ஆட்சி அமைக்கிறதுக்கு, உங்களுக்கு மெஜாரிட்டி குறைவாக இருந்தா அப்படின்னு. அவரே ஜெயிக்க போகிறதில்ல, அவர் ஒரு MLA கூட வராதுங்க, அவர்லாம் பிரச்சனையே இல்லைங்கன்றார். அவர் எந்த அளவுக்கு மக்களுடைய உணர்வுக்கு அந்நியமாக இருக்கார். அவரே ஜெயிக்க மாட்டாருங்கன்னு சொல்கிறாரு. 118 இப்போ நெருங்க போகிறாரு இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில். ஆனால் சொன்ன சாத்தூரில் சொன்ன நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கார். திருநெல்வேலியை விட்டு புது தொகுதியில் வந்த பிறகும் அவர் இருக்கார். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சீமானா இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், விஜய் ரொம்ப குறைத்து விமர்சனம் பண்ணது திமுக தானே. தற்குறிகள்னு சொன்னாங்கல்ல. தற்குறிகள் மட்டும் சொல்லுங்க. எவனோ புதுசா வரான்னு முதல்வரே பேசினார. புதுசா வரவன்லாம் முதல்வர் ஆகணுன்றான், கட்சி ஆரம்பிச்சினார. ஸோ அவருடைய குடும்ப அரசியலுக்கு ஒரு சமாதி கட்டி இருக்குதுங்க இந்த தேர்தல். நீங்க தேர்தல் நீங்க பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி தாவேகா பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு செகண்ட், ஆளுங்கட்சியா இருந்தா தோக்குறவங்க எதிர்கட்சி ஆவாங்க, இதுதான் மரபு. ஆனால் இன்னைக்கு பாருங்க நிலைமை, ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக எதிர்கட்சியாக கூட எடப்பாடி அந்த பதவியை தக்க வச்சுக்கிட்டாரு. அவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பார். ஆனால் இன்னைக்கு இவங்க வாக்குகள்லாம் நீங்கள் போடுறீங்களா, ப்ளஸ்ன்னு போடுறீங்க. இப்போ நான் அடுத்து சொல்லுவார் அந்த வாக்குகள்லாம். இப்போ அதிகமாக ஏற்கனவே ஒரு பட்டியலை படித்தேன். தாவேகா அதிகமான வாக்குகளில்
முன்னிலை கிட்டத்தட்ட 10,000 15,000 20,000 சில இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. அந்த வகையில் இப்போ அடுத்த கட்டமாக அதிக வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிற தொகுதிகள் ராதாகிருஷ்ணன் நகர், ஆர்கே நகரில் மரிய வில்சன் முன்னிலையில் இருக்கிறார், கொளத்தூரில் விஎஸ் பாபு முன்னிலை, வில்லிவாக்கம் ஆதவர்ஜினா முன்னிலை, திருவிக்கா நகர் பல்லவி முன்னிலை, எழும்பூரில் ராஜ்மோகன் முன்னிலை, ராயபுரம் விஜய் தாமு முன்னிலை, ஆயிரம்விளக்கு ஜேசிடி பிரபாகர் முன்னிலை, அண்ணா நகரில் ராம்குமார் முன்னிலை, விருகம்பாக்கத்தில் சபரிநாதன் முன்னிலை, சைதாப்பேட்டையில் அருள் பிரகாசம் முன்னிலை. இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் சொல்ல கேடிசிசி காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை இந்த 4 மாவட்டத்திலையும் திமுக அநேகமாக துடை தெரியப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். எப்படி சார் கோட்டை அப்படின்னாங்க, சென்னை எங்க கோட்டை, நாங்க பெரிய ஓட்டையை ஜெயலலிதா முன்னால போட்டாங்க. ஆனால் அவங்களால கூட பாதியை தான் போட முடிஞ்சது, ஒரு 8 தொகுதியில் தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு விஜய் போட்டிருக்கிற ஓட்டை என்பது மிகப்பெரிய ஓட்டை, அவங்களால அதை அடைக்கவே முடியாது எதிர்காலத்தில். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மக்களுக்கு அவங்க சேவை செய்யாமல். இப்போ போஸ்டல் ஓட்டு யாருதுங்க? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தேர்தல் பணியில் இருக்கிறவங்க, காவல்துறை தான். எப்படிங்க அதில் பின்னிலைக்கு போகிறாங்க அமைச்சர்கள், பெரிய பெரிய ஸ்டார் கேண்டிடேட்லாம்? ஏன்னா அவ்வளோ ஆத்திரம். ஓல்டு பென்ஷன் தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு இன்றைக்கி அஷ்யூர்டு பென்ஷன் ஒரு பென்ஷனை கொடுத்து அது ஒரு நியூ பென்ஷனில் ஒரு மாடல் தான். இட் இஸ் நாட் ஓல்டு பென்ஷன். தலைவர்களை ஒன்றா ஏமாற்றி அல்வா கொடுத்து எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க அரசு ஊழியர் சங்க தலைவர்கள். ஆனால் ஊழியர்கள், ஆசிரியர்கள்லாம் கீழே கொதிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதை நான் போஸ்டல் பேலட்லேயே பார்க்க முடிஞ்சதுங்க. அதாவது ஆண்ட கட்சி போஸ்டல் பேலட் வாங்கும், ஆளுங்கட்சி போஸ்டல், இது யதார்த்தம். ஆனால் ஆட்சியிலே இல்லாத முதல் தேர்தலில் தனியாக போட்டி போடுற ஒரு கட்சி இந்த அளவுக்கு போஸ்டல் பேலட்லேயே வராங்கன்னு சொன்னால் அப்போ அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குது. அதை ஊடகங்கள் மூடி மறைச்சு பொற்கால ஆட்சியை ஸ்டாலின், ராஜராஜ சோழன், மனுநீதி சோழன், ஆல் இஸ் வெல் அப்படின்னு விளம்பரத்துக்காக அவங்க தங்கள் மனசாட்சியை வித்துட்டு நம்ம அதை அடுத்து பேசணும் சார். ஸ்டாலினே ராஜராஜ சோழனும் உதயநிதி ராஜேந்திர சோழனும் சொன்னாங்க. எல்லாம் யார் சொன்ன? துரைமுருகன் தான் சொன்னார். இப்போ அவர் பின்னிலையில் காட்பாடியில் உட்காந்துட்டு இருக்காரு. மக்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணுங்க. நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா நம்மளை யாரும், சேகர் பாபு சொன்னார 2026 இல்லைங்க, 31, 36, 210. ஒரு கட்டத்தில் புதுக்கோட்டையில் 10 நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன், புதுக்கோட்டையில் பிரச்சாரம் முடிச்சுட்டு செய்தியாளரை சந்தித்த முதல்வரை கேட்குறாங்க எப்படி சார் இருக்குன்னு. இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா இன்றைக்கி 234 நாங்கள் ஜெயிச்சிருவோனார். ஒரு முதல்வர் இப்படியெல்லாம் பேசலாமா? புதுக்கோட்டையில் தான் சொன்னார். அதாவது 210 நாங்கள் 200 கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் எதிரிகளே இல்லைன்னாரு. இவங்கெல்லாம் விஜயெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னாங்க. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? குறைத்து மதிப்பிட்டுட்டாங்க விஜய். அதீத நம்பிக்கையில் இருந்திருக்காங்க. அதுதான் முடிவு காட்டுதுன்னு பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். சிவா பரமேஸ்வரன் 110, 111, இப்போ 110 இருக்குது. அந்த ஒரு இடம் கூட குறைச்ச யாருக்கு வருதுன்னா அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் கூட குறைச்ச ஏறிட்டு இருக்காங்க. திமுக அந்த 3வது இடத்துல தான் இருக்குது. 2ஆயிரத்தை நோக்கி வருவதற்குன்னு ஒரு 4-5 இடங்களாவது தேவை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல தான் திமுக கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருந்து வாய்ப்பை விட்டுருக்காங்களா, இல்லை கலை யதார்த்தத்தை அவங்க சரியாக கணிக்க தவறிட்டாங்களா? ரெண்டுமே. அதாவது அதீத தன்னம்பிக்கைங்கிறது வேற, தற்பெருமை, தங்களால் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்துவிட முடியும் அப்படிங்கிற அந்த அதீத, அதாவது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க வி ஆர் இன்வின்சிபிள், எங்களை யாருமே தோற்கடிக்க முடியாதுன்னு. அது மட்டுமல்ல, அதாவது ஒரு அரசு திட்டத்தின் மூலம் ஒரு சட்ட ரீதியான ஒரு கையூட்டு என்கின்ற அந்த ஒரு விஞ்ஞான ரீதியான அவங்களுடைய ஓல்டு டெஸ்டட் ஃபார்முலாவை முன்னெடுத்தாங்க. எல்லாருக்கும் பணம், மகளிருக்கு உரிமை தொகை, மாணவர்களுக்கு நான் முதல்வன், தமிழ் புதல்வி, எல்லாருக்கும் காசு காசு காசுன்னு கொடுத்தா, அப்போ அதனால் என்ன நினச்சாங்கன்னா எந்த கட்சியாக இருந்தாலும், அது அதிமுகவாகட்டும் இல்லை தாவேகாவாகட்டும், யாரையும் நம்ம எதிர்க்க முடியாது, பணம் அனைத்தையும் பெற்றுவிடும் அப்படிங்கிறது. ஒரு அப்டேட் பார்த்துக்கிறோம். தாவேகா 109, அதிமுக 65. முன்னிலை நிலவரம் கொஞ்சம் மாறி இருக்கு. இல்லை, அதாவது இன்னும் ஒரு 10 சீட்டு தான். அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த போக்கின் அடிப்படையில் தாவேகா சுயமாகவே அவர்களால் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதை மறுக்க இயலாது. ஆனால் அடுத்த கட்ட சுற்றுக்கள் வாக்கு எண்ணிக்கை வர வர அதில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கலாம். இதே போக்கு சென்றால் நான் உட்பட இதே அரங்கில் நானும் சொல்லியிருக்கின்றேன், தாவேகா இவ்வளவு பெரிய வெற்றி பெறும் என்று தோன்றவில்லை என்று சொல்லியிருக்கின்றேன். ஆனால் தகவலுக்காக நான் கருத்தாளர்களுக்கு ஆகஸ்ட்டில் தமிழ் ஜனம் ஒரு சர்வே எடுத்துச்சு. கடந்த ஆகஸ்ட்டில் சர்வே எடுத்திருந்தோம். அதில் சற்றேறக்குறைய 33% விஜய் பெறுவார் அப்படின்னு நம்முடைய ஆய்வு முடிவுகளை நம்ம வெளிப்படுத்தினோம்.
ஆனா அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. கொடுத்திருக்கிறது 38% எம்ஜிஆரை விட தாண்டிட்டார். முதல்ல ஊடகங்கள்ல தமிழ்நாட்டுல முதல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்படி ஒரு சதவீதத்தை எண்ணிக்கையை சொன்னது தமிழ் ஜனம்தான். தமிழ் ஜனம் அன்னைக்கு ஆகஸ்ட்ல சொல்றப்ப சிலர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா தமிழ் ஜனம் சொன்னதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. முதல்ல சொன்ன ஊடகம் தமிழ் ஜனம், அதையும் தாண்டி இருக்கு. ஆனா முதல்ல சொன்னது தமிழ் ஜனம். நீங்க தொடர்ந்து தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் கருத்துக்களை சொல்றதுனால உங்களுக்கு கவனத்திற்கு நன்றி. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இப்போ வந்து ஆட்சி அதிகாரம் என்பது திமுகவிடம் இல்லை, அண்ணா திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக தலைமையில் அவர்கள் தனியாகவோ அல்லது சிறிய தேவைப்பட்டால் யாரிடம் ஆதரவோ பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. அது ரொம்ப தெளிவாகி வருகிறது. ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இதுவரைக்கும் அவர்கள் அரசியல் ரீதியாக எந்த விதமான பரிசோதனைகள் அல்லது பரீட்சைகள் உட்படுத்தப்படவில்லை. அவர்கள் மிகச்சிறப்பாக ஆட்சி அமைக்கலாம் அல்லது மிக கடுமையான சவால்கள் அல்லது விமர்சனங்கள் எதிர்கொள்ளலாம். ஏன்னா இந்த அரசியல் என்கின்ற அக்னி பரீட்சையில் இதுவரை இப்பொழுது செங்கோட்டையன், அவர் VS பாபு, இல்லைன்னா JCD பிரபாகரன் போன்றவர்களை தவிர இப்போ வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இந்த சூழலில் பார்க்கப்படுகின்ற விஜய் வந்து நேரடியான ஒரு யதார்த்தமான சட்டமன்ற அரசியலுக்குள்ளே வரவில்லை. இப்போ தமிழ்நாடு இவனுடைய நிதி நிலைமை அதல பாதாளத்தில் இருக்கிறது. அவர் எப்படி அதையெல்லாம் கொண்டு மேலெடுத்து வர போகின்றார்? சட்டமன்றத்தை வந்து அவர் எதிர்கொள்ளணும். சட்டமன்றத்தில் இப்போ அதிமுக திமுக என்ற மிக அனுபவம் வாய்ந்த கட்சி தலைவர்கள் இருக்கும்பொழுது இதெல்லாம் பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் இவ்வளோ தூரம் தேர்தலை சந்தித்து எதிர்பாரான ஒரு வெற்றியை பெற்றவர் அதை எதிர்கொள்ள மாட்டாரா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குது. அதனால் வெற்றி என்பது சுலபம், எதிர்கட்சியாக இருப்பது சுலபம். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அழுத்தங்களும் சவால்களும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். மத்திய அரசை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மிக கடுமையான ஒரு நிதிநிலை நெருக்கடி இருக்கக்கூடிய மாநிலங்களில் என்ன செய்ய போகிறாங்க. அது மட்டுமல்ல, தேர்தல் வாக்குறுதிகள் என்று பார்க்கும்பொழுது பெரிய அளவில் வந்து தாவேகா சார்பில் மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, அதாவது அவர்கள் ஒரு திட்டம் கொடுத்தாங்கன்னா இலவசங்களுக்கு, இவர் ஒரு மாற்று ஒரு இலவச திட்டத்தை கொடுத்தார். நான் வந்து ஒரு மாமன் சீர்கிற முறையில் ஒரு பிள்ளைகளுக்கு அப்படின்லாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான அரசியலுக்கு அப்பாற்பட்டு இப்பொழுது அவர்கள் ஆழமாக ஒரு ஆட்சியை, ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்துவது, பணம் எங்கிருந்து வரப்போடுகிறது என்ற சுய பரிசோதனை. இனி அவர்கள் ஒரு சாதாரண அரசியல் கட்சியோ இல்லை ஒரு நடிகரோ அல்ல. அதில் அந்த பாதையெல்லாம் கடந்து வந்தாச்சு. இன்னும் சில இல்லை தாவேகாவை பொறுத்த வரைக்கும் KA செங்கோட்டையன், VS பாபு, JCD பிரபாகர் போன்றவர்கள் அனுபவம் பெற்றவர்களும் இருக்கிறாங்க. அருண்ராஜ் போல அதிகாரிகளும் அங்கே இருக்கிறத பார்க்க முடிகிறது. இளைஞர்களும் நிறைய இருக்கிறாங்க, புதியவர்களும் இருக்காங்க. அனுபவம், இளமை எல்லாம் கலந்த ஒரு கலவையாக தானே இருக்கும். அப்போ ஒரு புது மாதிரியாக, முன்மாதிரியாக கூட ஒரு ஆட்சியை கொடுக்கலாம்ல. மிக கடுமையான சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய எம்ஜிஆர் வந்து முதல்வரான போது சட்டசபையில் அவை முன்னவரா VR நெடுஞ்செழியனை தான் போட்டார். அதுபோல் இன்றைக்கி வந்து விஜய் வந்துட்டு அனுபவம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால இந்த லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸில் செங்கோட்டையன் 9 முறை MLA-வானவர், அவரை அவை முன்னவராக போட்டால் அவர் பார்த்துக்கிறாரு, அவர் டீல் பண்ணுவார். அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிரச்சனைக்கான வாய்ப்புகள். ஆனால் எம்ஜிஆர் உதாரணம் என்பது அவர் உடனடியாக தொடர்ந்து பார்க்கலாம் சார். தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி தாவேகா 110 இடங்களில் முன்னிலை. தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி தமிழக வெற்றி கழகம் 110 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. நம்ம மேலே பார்த்துட்டு இருக்கோம், அதை தான் இப்போ அதிகாரப்பூர்வமாகவும் பார்க்குறோம். தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி 110 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 56 இடங்களில் முன்னிலை, திமுக 49 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இன்னும் கட்சி வாரியாக அது பிரியும் அடுத்தடுத்து. தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி தாவேகா 110 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 56 இடங்கள், திமுக 49 இடங்களில் முன்னிலை. அடுத்து நம்ம அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடைய இடங்களையும் பார்க்கலாம். திமுக 49 தொகுதிகளிலும், பாட்டாளி மக்கள் கட்சி 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்கள், திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் 4 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. திமுக கூட்டணியில் அதிக இடங்களை கேட்டு பெற்ற காங்கிரஸ் 4 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. காலையில் பார்த்தோம், காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்ததையும் பார்த்தோம். திமுக 49, பாமக 5, காங்கிரஸ் 4 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க.
தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தொடரலாம் சார். இப்போ இது இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய கூட்டணி அமைத்தாலும் அந்த விஷயத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டி தான் ஆக வேண்டும். மக்களுடன் தான் கூட்டணி அப்படிங்கிற அந்த மாதிரி கொள்கையை வைத்து யார், அதாவது பலர் அவர்களிடம் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை காணக்கூடியதாக இருந்தது. ரெண்டு விஷயம், காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவதற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது. காங்கிரஸ் கட்சியில் இருந்த பெரும்பாலானவர்கள் ராகுல் காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் தவேகாவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஆர்வம் இருப்பது என்பதை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் எந்த விதமான கூட்டணியில் இல்லாமல் தவேகா வெற்றி பெற்று இருக்கிறது என்பதை பாராட்ட வேண்டும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே வேளை திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு பார்க்கும் பொழுது இரு பெரிய கூட்டணிகளுக்குமே கூட்டணி கட்சிகளால் எந்த விதமான பலனும் பிரயோஜனமும் ஏற்படவில்லை என்பது திட்ட தெளிவாக இருக்கிறது. இப்போ காங்கிரஸுக்கு 28 இடங்களில் இப்பொழுது வரை 3-4 இடங்களில் தான் முன்னணியில் இருக்கின்றார்கள். தேமுதிகவிற்கு என்றைக்கு திமுக 10 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்தார்களோ அன்றைக்கே அந்த கட்சியில் இருந்த பலருடன் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிரு. கூட்டணி கட்சியில் பெருவாரியான தொகுதிகளில் பார்க்கும்பொழுது கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுகவிற்கோ அல்லது திமுக கூட்டணி கட்சிகளுக்கோ களத்தில் சரியாக வேலை செய்யவில்லை. திமுகவினுடைய பின்னடைவு அல்லது மிகப்பெரிய தோல்விக்கான 2 முக்கியமான காரணங்கள், ஊடகங்களை முற்றாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து தாங்கள் நினைப்பது மட்டுமே செய்தி, தாங்கள் சொல்வது மட்டுமே செய்தியாக வர வேண்டும் என்று இந்த அடக்கி ஆண்ட ஒரு மனோபாவமும், இரண்டாவதாக தேமுதிகவிற்கு கொடுத்ததனால் கூடுதலாக இருந்த விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மதிமுக போன்றவர்கள் யாருமே வேலை செய்யலை. ஆகவே மிகப்பெரிய தவறை பலரை இணைத்துக் கொண்டால், ஜாதி வாரியாக இருந்த அனைத்து கட்சிகள், லெட்டர் பேட கட்சிகளாக இணைத்துக் கொண்டு 21 கட்சிகள் என்றார். இன்னைக்கு அந்த 25 கூட்டணி சீட்டு கூட வரலையா? அதே இது கூட்டணிக்கும் பொருந்தும். சிவா பரமேஸ்வரன் ஒரு அப்டேட் பார்த்தரலாம். வில்லிவாக்கம் தொகுதியில் 9 சுற்றுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. 9 சுற்றுகள் நிறைவில் தவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா 32,808 வாக்குகளை பெற்றிருக்கிறார். திமுகவினுடைய வேட்பாளர் கார்த்திக் மோகன் 24,306 வாக்குகளை பெற்றிருக்கிறார். சற்றேறக்குறைய 12,000 வாக்குகள் முன்னிலையில் தவேகா இருக்கிறது. இந்த வில்லிவாக்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திக் மோகனுக்காக திமுகவினுடைய அதிகார மையங்களில் ஒருவராக கருதப்படுகிற சபரீசன் நேரடியாக களமிறங்கி தேர்தல் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார். அந்த தொகுதியின் வாக்காளர் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த தொகுதியின் வாக்காளர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விவரங்களை நீங்களே கூட பதிவு பண்ணலாம். எப்படி இருந்துச்சு? அதாவது சபரீசன் அவர்கள் மருமகன் தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின். திமுகவில் அவர் எந்த பொறுப்புலையும் இல்லை, அரசியலையும் எந்த பொறுப்பும் இல்லை. ஆனால் அவர் ஒரு அதிகார மையமாக, நிழல் மனிதராக, திமுக நிர்வாகிகள்லாம் கும்பிடக்கூடிய ஒரு தெய்வமாக இன்னைக்கு அவர் இருக்கிறார்னா அது அரசியல், குடும்ப அரசியலினுடைய உச்சக்கட்டம். ஸோ இன்றைக்கி அவங்க எந்த அளவுக்கு போனாங்கன்னா, இவர் அவருடைய பினாமி தான். இந்த கார்த்திக் மோகன்றவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. இவரும் நம்ம பேர்னா சபரீசன் ஒய்ஃப் செந்தாமரை, அதாவது ஸ்டாலினுடைய மகள். இவரும் அந்த கார்த்திக் மோகனும் பார்ட்னர்ஸ். ஒரு தொழிலில் எல்லாமே பினாமிகள் தான். ஸோ சபரீசன் தன் பினாமியை இங்கே நிறுத்தி அவரை ஜெயிக்க வைக்கணுன்றது மட்டும் இல்லை, முன்னால் தன்னோடு இருந்து தனக்கு ஆதரவாக செயல்பட்ட ஆதவ் அர்ஜுனா எதிரணிக்கு போனதால் அவரை பழி வாங்கணும்னு நேராக வில்லிவாக்கம் தொகுதியில் அவர் பிரச்சாரம் பண்ணார். பணத்தை வாரி இறைச்சாங்க. அது போதாதுன்னு துணை முதல்வர் அவர் தெருவா பிரச்சாரம் பண்ணாங்க. முதல்வர் பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு சில இடங்களில் ஆதவ் அர்ஜுனா குறிவைக்கப்பட்டார். அல்ல, சபரீசன் நானே இங்க நிற்பதாக கருதி வாக்களிங்கன்னு சொல்லி போட்டு கேட்டதெல்லாம் அவரே நின்று இருக்கலாம், ஏன் நிக்கலன்னு தெரியல. அதனால இவங்க வில்லிவாக்கத்தை டார்கெட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இவர் நம்ம கார்த்திக் மோகன் வசூல் மன்னர் தான், எல்லா வசூலையும் பிரிக்கிற அந்த ஒரு கணக்காயர் தான். சபரீசனுக்கு எல்லா பக்கத்துலேருந்து அவர் வசூலை நம்ம தியாகராஜன் சொன்னார் இல்லையா, 30,000 கோடி எங்கே வருதுன்னு தெரில அப்படின்னு. அந்த வசூல்லாம் இவங்க தான் கோஆர்டினேட் பண்ணுறவங்க. அப்போ அவரை எப்படியா ஜெயிக்க வைக்கணும், அமைச்சராக்கணும், தன்னுடைய பினாமியை மந்திரி சபையில் கொண்டு வரணுன்றதுக்காக அவர் களமாடினாங்க குடும்பத்தோடு. ஆனால்
வில்லிவாக்கம் இந்த இப்போ பார்த்துட்டு இருக்க 12,000 அவங்க கொடுத்துருக்காங்க. நிறைய செலவு பண்ணாங்க. என்னுடைய சர்வெண்ட்டே சொன்னார், வீடு தேடி வந்து 1,200 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு வீட்டுக்கும் வாடகை. அதாவது ஒரு ஓட்டருக்கும். அந்த வீட்டில் 4 பேர்னா 4,200 ரூபாய். அதிமுகவும் சும்மா இல்லைங்க, அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதனால் ஆதவ அர்ஜுனா குறிவைக்கப்பட்டார். சபரீசன் என்ன நினைச்சாருன்னா, அவர் ஏதோ பின்னால் இருந்துக்கிட்டு அந்த பெண் நிறுவனத்தை வச்சுக்கிட்டு மாமனார் ஆட்சியை திருப்பி பண்ணிட்டு நம்ம வந்து 2.0ல் ஒரு முக்கியமான ரோல் எடுக்கலாம் நினைச்சாரு. அந்த கனவு எல்லாம் குடும்ப அரசியலே இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு தான் நான் நினைக்கிறேன். சபரீசன் இங்கே மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில தொகுதிகள் மதுரை, திருமங்கலம், நெல்லையில் பல்வேறு இடங்களில் போய் எந்த விதமாக சுயமரியாதைன்னு சொல்கிறாங்க திமுக காரங்க, தன்மானம் உள்ளவர்ன்றாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிற போஸை பார்க்கணும், எதிர்க்க மாவட்ட செயலாளர் மந்திரிங்கெல்லாம் பம்மரத்தை பார்க்கணும். சேகர் பாபு எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுவார். அவர் வந்து இந்த மாப்பிள்ளை வில்லிவாக்கத்துக்கு வந்தப்போ பார்க்கணும். இப்படி ஏதோ தெய்வத்தை கண்டா மாதிரி போகிறாங்க. இதெல்லாம் சுயமரியாதைன்னு சொல்லிக்கிறாங்க, பகுத்தறிவுன்றாங்க. பணம் இருக்கிற இடம், அதிகாரம் இருக்கிற இடத்துக்கு சலாம் போடுவாங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ சபரீசன் வந்து ரொம்ப ட்ரை பண்ணார் ஆதவ அர்ஜுனாவை வந்து. அதாவது டபுள் கேம். ஒன்று தன்னுடைய பினாமியை ஜெயிக்க வைக்கணும், மந்திரி ஆகணும். இன்னொன்று தனக்கு நண்பனாக இருந்து எதிரியாக மாறின ஆதவ அர்ஜுனாவை வீழ்த்தணும். இந்த இரட்டை நோக்கங்களோட நிறைவேறல. மாமனாரே முதல்வரா இல்ல எம்எல்ஏ ஆவாரன்னு தெரியல இருக்கு. சிவா பரமேஸ்வரன் புறப்படுறாரு. நிறைவா சார் என்ன சொல்றேன்? இந்த தேர்தல் முடிவுகள் வந்து தமிழ்நாட்டில் பல ஊடகவியலாளர்கள், பல அமைப்புகள் எதிர்பார்ப்பு. ஒரு அண்மை செய்தி, புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி தேர்தல் முடிவு. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் வெற்றி திறந்திருக்கிறது. ஒரு நல்ல விஜய்க்கான ஒரு அரசியல் பாதையை திறந்திருக்கிறது. அந்த பாதையில் அவர் எப்படி செவன பயணித்து அவர் எப்படி தன்னுடைய அரசியல் பாதையை அமைத்துக் கொள்ள போகின்றார் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இதிலிருந்து திமுக அவர்கள் அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்றால் மிக கடுமையான பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த கட்சி சரித்திர புத்தகங்கள் இடம்பெற்றுவிடும். நன்றி சிவா பரமேஸ்வரன். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். வில்லியனூர் தொகுதியில் பார்த்தோம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 30 தொகுதிகளில் 12 இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 2 இடங்களில் முன்னிலை, மற்ற இதர கட்சிகள் 3 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அங்கே தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் காலையில் 2 இடங்களில் முன்னிலை இருந்தாங்க. ஆனால் இப்போ எந்த இடத்துலையும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா முன்னிலை என்பது இல்லை.